கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி. சீச்சி, சு, சே, சே. அந்த வரிசைப்படி. குறில்நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. கொடு, கோடு. கொடு தருதல், கோடு நேராக வரைதல். அம்பலத்தான் பெயர்ச்சொல்லின் வகை அறிக. சினைப்பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நம்மாழ்வார் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. மகிழ்ந்தவன். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆண் பசு, ஆண் மனிதன். தமிழ் சொல் தேர்க. ஃபேக்ஸ் தொலைநகலி. பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடர் தேர்க. மன்னர் அரியணை ஏறினார். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. ஆட்டு மந்தை. பிழை திருத்தம் செய்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பழங்கள் அழுகின. பிரித்தெழுதுக. ஆன்றோரோ புடப்பர். ஆன்றார் பிளஸ் ஓடு பிளஸ் ஒப்பர். ஆளுடை நம்பி என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். பொறுத்துக. கீதை மொழிபெயர்ப்பு பாரதியார். குடும்ப விளக்கு பாரதிதாசன். கொடிமுல்லை வாணிதாசன். வீராயி தமிழொலி. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். மோப்பக்குலையும் அனிச்சம். விருந்தினர். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கம்பரின் மகன் அம்பிகாவதி சிறந்த கல்விமான். அம்பிகாவதி கோவை என்ற நூலினை எழுதியவர் அம்பிகாவதி. அம்பிகாவதி கம்பரின் மகன். எல்லாமே சரி. இதில் அல்லல் படுப்பதும் எவரோடு பழகினால் தீயினத்தார். அடுத்தது பொறுத்துக. காஞ்சி பிள்ளை தமிழ். கம்பர். அம்பிகாபதி கோவை. ஒரு நிமிஷம், கொஞ்சம் கட் ஆகிட்டு பார்த்து சொல்கிறேன். அம்பிகாபதி கோவை. அம்பிகாவதி கோவை. அம்பிகாவதி. தமிழ் தென்றல் சத்திமுத்த புலவர். சரி அதில் நாரை விடுத்தூது சத்திமுத்த புலவர். தமிழ் தென்றல் 96 சிற்றிலக்கியம். அடுத்து புதறிவு. புரதச்சாலைகள் என்பது எவை? ரைபோசோம்கள். பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. ஃபோர்டாக்ஸ் கலவை. 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை சூரத். அகச்சிவப்பு கதிர்களை ஒளிச்சேர்க்கைக்கு பின் பயன்படுத்தும் உயிரி ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா. பின்வருவனவற்றுள் இந்தியாவை தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் உள்ளன? தென்கிழக்காசிய நாடுகள். ஆம்பிய ஆக்சஸின் கழிவுநீக்க மண்டலத்தில் உள்ள நெஃப்ரிடியாக்களின் எண்ணிக்கை 90 ஜோடிகள் ஆகும். 10 மீட்டர் என்பது எதற்கு சமம்? 10,000 சென்டிமீட்டர். 10,000 இல்ல, 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் 10 மீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டு. எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் 1906இல் ஏற்படுத்தப்பட்டது? டாக்கா. வருவாய்த்துறையை சோழ நாட்டில் எவ்வாறு வளைத்தனர்? புறவு வரி. பொறுத்துக. பனி புயல், வளிமண்டல பேரழிவு, ஆழி பேரலை, நீரியல் பேரழிவு, அணு விபத்து, மானுட பேரழிவு, தொற்று நோய், சுகாதார பேரழிவு. கல்கத்தாவில் உள்ள இந்து கல்லூரியை நிறுவியவர் டேவிட் ஹேர். திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது? NUEBA. எந்த நகரம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது? சென்னை. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது? NUEBA. எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என்று அழைக்கப்பட்டார்? ராபர்ட் கிளைவ்.
ஒரு ஆசிரியர் சில இனிமையான தூண்டுதலின் உதவியுடன் ஒரு சிக்கலான யோசனையை கற்பிக்க முயற்சிக்கிறார் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளை மீண்டும் பயன்படுத்திய பிறகு மாணவர்கள் கற்றல் முறையை விரும்புகிறார்கள். இந்த முறைக்கு அடிப்படையான கோட்பாடு பகுத்தறிந்து கற்றல் முறை. எக்ஸிட்ரோனியம் என அழைக்கப்படும் புதிய துகள் யாரால் கண்டறியப்பட்டது? பெர்ட் ஹால்பர். அவ்வளோதாங்க. பின்வரும் கூற்றுகளை ஆய்க. கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்து தலைசிறந்த மன்னர். அவர் மதத்தில் அளவில்லா ஈடுபாடு கொண்டிருந்தார். போர்ச்சுகீசியர்களுடன் நல்லுறவு கொண்டிருந்தார். சோழர்கள் கட்டிய கோயில் எது? தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில். ஜிம்னோஸ்பம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனத்தில் கொண்டு உண்மையற்ற கூற்றுகளை தேர்வு செய்க. இதில் 4 மற்றும் உண்மையற்ற கூற்று, பழங்கள் உருவாத்தல் அப்படிங்கிறது. மற்ற 3 கரெக்டு. புதர் மற்றும் மரம் போன்ற வகைகள், மலர் போன்ற அமைப்புகள், உரை கொண்ட சூழ். டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமம் என்பது சிற்றினங்களுக்கிடையே நடைபெறும் போட்டி. காற்றில்லா சுவாசத்தின் போது எவ்வளவு சக்தி பெறப்படுகிறது? 4 ATP மூலக்கூறு. பாலியூரியா எனப்படுவது அதிகமாக சிறுநீர் கழித்தல். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையுடைய பூர்வீக குடிமக்கள் தொகை சந்தால்கள். கீழ்கருத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. திடீரென நகரும் புவி ஓட்டினால் அல்லது புவி அதிர்வினால் சுனாமி உருவாகிறது. சரி. சிஸ்மிக் புவி அதிர்வு கடல் அலைகள் ஒத்த அலைகள் என தவறுதலாக அழைக்கப்படுகிறது. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. அடுத்த ஒரு கூற்று மற்றும் காரணம் இல்லை. அடுத்த ஒரு பொறுத்துக. சிக்ஷா ஒளியியல், கல்பா சடங்கு முறைகள், வியாக்கர்ணா இலக்கணம், ஜோதிஷா வானியல். அடுத்த ஒரு கூற்று காரணம். கூற்று சரி. உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாகும். அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்தது பாராளுமன்றம். அடுத்த ஒரு பொறுத்துக. 5×50 மாறன் பொறையனார். 5×70 மூவாதியார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். திணை 150 கனிமேதாவியார். அடுத்த இன்னொரு பொறுத்துக. கூத்தராற்றுப்படை புறநானூறு. நந்தா விளக்கம் மூவாதியார். கூத்தராற்றுப்படை மலைபடுகடாம். நந்தா விளக்கம் புறநானூறு. வஞ்சி நெடும்பாட்டு பட்டினப்பாலை பெருங்குறிஞ்சி குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து மேக்ஸ் சம்ஸு. அடுத்து ஆம் ஆத்மி பீமா யோஜனா கீழ்கண்ட யாருக்கு சமூக பாதுகாப்பை அளிக்கிறது? ஊரக பகுதியில் வறுமை கோட்டின் கீழ் வரும் அனைத்து நிலமற்ற தொழிலாளர்களுக்கும். தகவலறியும் உரிமையை எந்த நாடு முதலில் ஏற்படுத்தியது? ஸ்வீடன். தமிழ்நாட்டில் தாவரங்களின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது ஊட்டி. இந்தியாவில் முதலாக பருத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டது? கல்கத்தா. கீழ்கண்டவற்றுள் காடுகளை அழிப்பதால் எவை நடைபெறுகின்றன? இவை அனைத்தும். நிலத்தடி நீர் குறைதல், மண்ணரிப்பு, வெள்ளம். நான்மணி மாலை சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் கவிதை. நான்மணி கடிகை நீதிநூல். தேம்பாவணி காப்பியம். அடுத்த ஒரு பொறுத்துக. நூலாசிரியர் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். கார் 40 கண்ணன் கூத்தனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். நான்மணி கடிகை விளம்பை நாகனார். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் மதுரை காண்டம். அப்போ கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்கள் அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம். முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் கம்பராமாயணம். மூவருலா எந்த மன்னர்களை போற்றி பாடப்பட்டது? சோழர். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் சிறுதேர். அப்போ அம்மானை ஊசல் கலங்கு இதெல்லாம் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள். நல்லது செய்தல் ஆற்றீராயினும்
அல்லது செய்தல் ஓம்புமீன். இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மணநூல். இந்நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அடுத்து ஒரு பொறுத்துக. மாணிக்க வாசகர் திருக்கோவை, ஆண்டாள், நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர், தாண்டகவேந்தர். தற்போதுள்ள திருவள்ளுவர் ஓவியத்தை புனைந்தவர் வேணுகோபால் சர்மா. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? பி தவறானது. அப்போ சரியானதெல்லாம் படிப்போம். நடிகள் வணக்கம் பற்றி குறிப்பிடுவது தொல்காப்பியம். ஓவத்தனைய இடனுடை வனப்பு என வீட்டின் அழகை குறிப்பிடுவது புறநானூறு. ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி சிலப்பதிகாரம். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? டி தவறானது. அப்போ சரியானதெல்லாம் படிப்போம். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோகன். தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரை முதலில் தந்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளில் எது தவறு? டி தவறு. அப்போ சரியான கூற்றுகளை படிப்போம். இவருடைய இயற்பெயர் முத்தையா. ஆட்டனத்தி, ஆதிமந்தி, கள்ளக்குடி மாங்கனி, இயேசுகாவியம் முதலியன இவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள். சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார். அடுத்து ஒரு பொறுத்துக. மாங்கனி நெடுங்கவிதை, ராசதண்டனை நாடகம், வேலங்குடி திருவிழா புதினம், சேரமான் காதலி வரலாற்று புதினம், தமிழ் மலர் இதழ். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். இப்பாடலை இயற்றியவர் பாரதியார். ஜி. போப் தொகுத்த தமிழ் செய்யுட் கலம்பகம் எனும் நூல் அறநூல்களை ஆய்ந்து எழுதப்பட்டது. பொறுத்துக. மதுரை தமிழ் பேரகராதி 1937. தமிழ் அகரமுதலி 1985. செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி 1985. இரண்டுமே ஒரே வருஷம்தான். பவானந்தரின் தற்கால தமிழ் சொல்லகராதி 1925. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான்முகிலினும் புகழ்புடை படைத்த உபகாரி. இது யாருடைய பாடல் வரிகள்? உடுமலை நாராயணகவி. சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. கண்ணு மலையாளம் கன்னடம், கண்ணு தெலுங்கு குடகு, கென் பர்ஜி மூடு தெலுங்கு. திருவிக்க பற்றி தவறானது எது? ஏ தவறானது. இப்போ மொத்தம் 3 திருவிக்க பற்றி சரியானது. அதை படிப்போம். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று. இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. அடுத்தொரு பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ். உவேசா தமிழ் தாத்தா. ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்க தமிழ் தென்றல். தமிழ் மொழியை எழுத 20 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. உலகின் மிக பழமையான நிலப்பகுதியான குமரிக்கண்டம் கடற்கோளால் மூழ்கிவிட்டதற்கான சான்று இந்நூலில் கூறப்படுகிறது. தண்டி அலங்காரம். அடுத்து ஒரு கூற்று காரணம். சிந்து சமவெளி நாகரிகத்தை கரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கலாம். ஏனெனில் சிந்து சமவெளியில் முதலில் கண்டுபிடித்த இடம் ஹரப்பா ஆகும். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து சிந்து நாகரிகம் குறித்து தவறான அறிக்கையை தேர்வு செய்யவும். பி தவறானது. அப்போ மற்ற 3 சரியானது. அதை பார்ப்போம். ஆடு மாடு வளர்த்தல் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. குதிரைகளை பயன்படுத்தவில்லை. பெரிய காளையின் உருவம் சிந்து நாகரிக முத்திரைகளில் காணப்படுகிறது. சரியான ஒன்றை தேர்வு செய்க. பாண்டியர்கள் மீன் சின்னம், சோழர்கள் புலி சின்னம், சேரர்கள் வில்லும் அம்பும். பின் வருவனவற்றுள் யார் மத்தவிலாச பிரகடனத்தை சமஸ்கிருதத்தில் எழுதினார்? முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து ஒரு பொறுத்துக. வீர் பாஞ்சால் காஷ்மீர். தராய் சிவாலிக் பீகாரின் துயரம்.
கோசி, குருசிகார், ராஜஸ்தான். இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்திரா முனை. பின்வரும் மலைத்தொடர்களை வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்துக. காரகோரம் மலைத்தொடர், லடாக் மலைத்தொடர், ஜாஸ்கர் மலைத்தொடர், பீர்பாஞ்சல் மலைத்தொடர். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? டி தவறானது. அப்போ மொத்தம் 3 சரியானது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மடுப்பகுதி சயாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல உயரம் அதிகரிக்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் நீலகிரியில் ஒன்றிணைகின்றன. அடுத்து ஒரு கூற்றுகளை ஆராய்க. லட்சத்தீவுகள் பவளைப்பாறைகளால் ஆன சிறிய தீவு குழுக்கள். இதன் நிர்வாக தலைநகரம் கவரத்தி ஆகும். இவற்றில் உள்ள பிட் தீவில் பறவைகள் சரணாலயம் உள்ளது. கூற்று மற்றும் காரணம். கூற்று காரணம் ரெண்டும் தனித்தனியாக சரிகை. ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. இமயமலையில் உருவாகும் ஆறுகள் அனைத்தும் வற்றாத ஜீவநதிகளாக திகழ்கின்றன. சரி. இமயமலை பெரும்பாலான மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை மூலம் பெறுகிறது. சரி. பொறுத்துக. ஒளிச்சேர்க்கை குளோரோபிளாஸ்ட், சவ்வூடு பரவல் பிளாஸ்மா சவ்வு, சுவாசித்தல் மைட்டோகாண்ட்ரியா, புரதச் சேர்க்கை ரிபோசோம்கள். கிளைகாலிசிஸ் என்ற நிகழ்ச்சியின் போது கீழ்கண்டவற்றுள் எந்த மாற்றம் நடைபெறுகிறது? குளுக்கோஸிலிருந்து பைருவிக் அமிலம். வாலிஸ்னேரியா என்பது என்ன? முழுவதும் மூழ்கிய நீர்த்தாவரம். அடுத்தொரு பொறுத்துக. புல் உற்பத்தியாளர்கள். வெட்டுக்கிளி முதல்நிலை தாவர உண்ணி, தவளை முதல்நிலை ஊன் உண்ணி, பாம்பு 2ஆம் நிலை ஊன் உண்ணி. வெண்டை தாவரத்தின் இயற்சொற்பெயர் எபல்மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ். சரியான இணையை தேர்வு செய்க. வைட்டமின் ஏ கொழுப்பில் கரையும் தன்மையுடையவை. கீழ்காணும் வாக்கியங்களை கண்டறிக. கூற்று மற்றும் காரணம். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று மட்டும் படிப்போம். மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ குறைபாட்டினால் நிகழ்கிறது. கீழ்கண்டவற்றில் எது சரியான தொகுப்பாகும்? டார்வின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ்வது. மனிதனில் மலேரியா ஒட்டுண்ணியினால் எந்த வகை செல்கள் பாதிக்கப்படுகிறது? மனிதனில் மலேரியா ஒட்டுண்ணியினால் எந்த வகை செல்கள் பாதிக்கப்படுகிறது? கல்லீரல் செல் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள். பொறுத்துக. உணவு மற்றும் தண்ணீர், திட திரவ சாதனம் வழி கடத்துதல், கொசு மற்றும் ஈ, கடத்தி வழி கடத்துதல், துணி மற்றும் ஊசி, பொருள் வழி கடத்துதல், எச்சில் அல்லது சளித்துளி மற்றும் தூசி, காற்று வழி கடத்துதல். கூற்று காரணம் ரெண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். புதிய பொருளாதார கொள்கை 1991இல் உலகமயமாக்குதலை ஊக்குவித்தது. ஏனெனில் வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. பின்வருவனவற்றுள் தோல் பொருட்கள் உற்பத்தியில் முன்னணி வகிப்பது ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. மேற்கூறிய அனைத்தும். நிதி ஆயோக் குறித்த சரியான கூற்றுகள் எவை? ஜனவரி 1, 2015இல் நிறுவப்பட்டது. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். அவ்வளவுதான். அண்மையில் WTT உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பட்டத்தை வென்ற முதல் இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் அல்லது வீராங்கனை ஸ்ரீஜா அகுலா. 2024 வில்வித்தை உலகக்கோப்பையில் இந்தியாவுக்காக 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றவர் தீரஜ் பொம்மதேவரா. சமீபத்தில் யாருக்கு தெலுங்கிற்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் வழங்கப்பட்டது? ரமேஷ் கார்த்திக் நாயக். அண்மையில் பின்லாந்தில் நடந்த பாவோ நூர்மி விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் நீரஜ் சோப்ரா. சமீபத்தில் மதிப்புமிக்க நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்தவர் வினோத் கனத்ரா. அண்மையில் 16வது ஆந்திர பிரதேச சட்டப்பேரவையின் சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சி. ஐயனபத்ருடு. கேரள மாநிலத்தின் எந்த நகரம் சமீபத்தில் இந்திய நாட்டின் முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது? கோழிக்கோடு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் IWT என்பது
எந்த இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான ஒப்பந்தமாகும்? இந்தியா மற்றும் பாகிஸ்தான். ஆண்டுதோறும் ஐநா பொதுச்சபை நாள் கடைபிடிக்கப்படுகிற தேதி ஜூன் 23. UNCTAD அறிக்கையின்படி 2023 அந்நிய நேரடி முதலீடுகளின் அடிப்படையில் இந்தியா எந்த நிலைக்கு தள்ளப்பட்டது? 15வது. உலக கைவினை கழகத்தால் உலக கைவினை நகரம் என அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நகரம் ஸ்ரீநகர். அண்மையில் உலகளாவிய உள்நாட்டு விமானச் சந்தையில் இந்தியா எந்த இடத்தை பிடித்தது? 3வது. நிலக்கரி அமைச்சகமானது அண்மையில் எந்த மாநிலத்தில் நிலத்தடி நிலக்கரி வாயுவாக்கத்திற்கான UGC இந்தியாவின் முதல் சோதனை திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஜார்க்கண்ட். அண்மையில் உளவு மற்றும் அதை சார்ந்த துறைகளின் உற்பத்தியின் மதிப்பு குறித்த புள்ளிவிவர அறிக்கையை 2011-12 முதல் 2022-23 வரை வெளியிட்ட அமைப்பு தேசிய புள்ளியியல் அலுவலகம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேரடி நெல் விதைப்பு முறையை DSR ஊக்குவிப்பதற்காக குறைந்த மீத்தேன் அரிசி திட்டத்தில் LMRP அண்மையில் இணைந்த நிறுவனம் கிசான் கிராஃப்ட் லிமிடெட். சமீபத்தில் எந்த அமைப்பால் 2024 குளோபல் கேஸ் ஃபிளாரிங் டிராக்கர் ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது? உலக வங்கி. அண்மையில் விரைவான இடப்பெயர்வு நம்பகமான பயணிகள் திட்டத்தை தொடங்கிய அமைச்சகம் உள்துறை அமைச்சகம். உலக நீரியல் நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி ஜூன் 21. அண்மையில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்முனைவோர் அமைச்சகம் வளர்ந்து வரும் திறன்களை கொண்டு இந்தியாவின் வேளாண் துறையை புத்துணர்வு ஊட்டுவதற்காக எந்த நாட்டுடன் ஒத்துழைத்தது? ஆஸ்திரேலியா. சமீபத்தில் எந்த நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அகச்சிவப்பு ஒளியை புலப்படும் ஒளியாக மாற்ற ஒரு புதிய கருவியை உருவாக்கியுள்ளனர்? இந்திய அறிவியல் கழகம் IISc. ஸ்பேஸ் வேரியபிள் ஆப்ஜெக்ட்ஸ் மானிட்டர் SVOM செயற்கைக்கோள் என்பது எந்த இரு நாடுகளின் கூட்டுத் திட்டமாகும்? பிரான்ஸ் மற்றும் சீனா. அண்மையில் மனித வனவிலங்கு மோதலை குறைப்பதற்காக எலிஃபண்ட்ஸ் என்ற முதல் செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான ஸ்மார்ட் வேலி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு கேரளா. சமீபத்தில் எந்த நாட்டின் குடிமக்களுக்கு மருத்துவ விசா வசதியை அறிவித்தது? வங்காளதேசம். அண்மையில் 43வது உலக மருத்துவ மற்றும் சுகாதார விளையாட்டுகள் நடைபெற்ற இடம் பிரான்ஸ். 2024 பன்னாட்டு யோகா நாளுக்கான கருப்பொருள் யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. பர்தா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத். சுவாமி விவேகானந்தர் நிசக்த் சொலம்பன் புரோத்சகான் திட்டம் என்பது எந்த மாநிலத்தின் சமூக பாதுகாப்பு திட்டமாகும்? ஜார்க்கண்ட். AI மூலம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிறுவனம் IIT டெல்லி. முட்கல் கோட்டை அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா. சமீபத்தில் கள்ளச்சாராய துயர சம்பவம் நிகழ்ந்த மாநிலம் தமிழ்நாடு. கோலார் தங்க வயல் அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா. 2024 உலக முதலீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு UNCTAD. ஹிந்து குஷ் ஹிமாலயா என்ற பணி அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு ஒருங்கிணைந்த மலை வளர்ச்சிக்கான சர்வதேச மையம் ICIMOD. 2027க்குள் மலேரியாவை ஒழிக்க தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு உத்தரப்பிரதேசம். பாதுகாப்பின் போது ஏற்படும் கடும் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக முதலாவதான தோல் வங்கியை தொடங்கியுள்ள ஆயுதப்படை இந்திய இராணுவம். சமீபத்தில் எந்த கோளில் ஆற்றல் சமநிலையின்மை கண்டறியப்பட்டது? சனி. அண்மையில் முதலாவது தேசிய கூட்டு உற்பத்தி கருத்தரங்கத்தை நடத்திய அமைச்சகம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். சமீபத்தில் ஹெமிஸ் திருவிழா நடைபெற்ற மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் லடாக். ஃபயர் டிராகன் 480 என்பது எந்த நாட்டின் ஏவுகணையின் பெயர்? சீனா. 2024 உலகளாவிய காற்றின் நிலை என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு சுகாதார விளைவுகள் நிறுவனம் HCI. 2025-26 காலத்திற்கு UNSCயின் நிரந்தரமில்லா உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் பாகிஸ்தான், சொமாலியா, டென்மார்க், கிரேக்கம் மற்றும் பனாமா. சமீபத்தில் நெகிழி கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி ஆலையை தொடங்கிய மாநில அரசு சிக்கிம். அண்மையில் இந்தியா மற்றும் கத்தாருக்கு இடையிலான முதலீட்டுக்கான
கூட்டு பணிக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் புதுடெல்லி. சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் எத்தனை பெண்கள் வெற்றி பெற்றுள்ளனர்? 74. அண்மையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது வரிசையான காவல் மரணங்கள் தொடர்பாக எந்த மாநில அரசுக்கு குறிப்பாணை அனுப்பியது? ஒடிசா.